வணக்கம். லைஃப்பில் வெற்றி பெறணும்னு வெறி இருக்கும், ஆனால் தோல்வியை மட்டும் சந்திச்சுக்கிட்டு இருக்க நிறைய பேருக்கான வீடியோ இது. வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு ரூட் தெரியுது. பட் நான் லைஃப்பில் நிறைய தோல்விகள் சந்திச்சிருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணம் நான் போட்ட பிளான்ஸ் எல்லாமே ஃபெயில் ஆகிருக்கும். பல பிளான் ஃபெயில் ஆகிருக்கு. அண்ட் இந்த இடத்துல இந்த கான்டெக்ட்ல போயிட்டோம்னா ஸ்டடி பிளானை பற்றி பேசுவோம். நிறைய பிளான்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிளான்ஸ் தெரியாதுன்னு கிடையாது, நம்ம எல்லாருக்கும் லைஃப்பில் ஒரு பிளான் இருக்குது. பிளான் இல்லைன்னா சுத்தமாக வேஸ்ட்டு. பட் பிளானர் இருக்குது. பிளானர் வச்சு தான் ஒர்க் பண்ணியிருப்போம், ஆனால் தோற்று போயிடுவோம். ஸோ எங்கே பிரச்சனை, அதுக்கு என்ன காரணங்கள், சரியா? அதனால் அதில் உள்ள ஒரு 4 விஷயத்தை மட்டும் பேசணும்னு நினைக்கிறேன். எந்த பிளானுமே ஜெயிக்கிறதுக்கு ஒரு 4 பாயிண்ட் இருக்குங்க. DBMS. ஸோ DBMSல ஃபஸ்ட்டு வாரது வந்து டி ஃபார் டீட்டெயில். நீங்கள் பிளான் பண்ணும்போது தயவு செஞ்சு ரொம்ப டீட்டெயில்டாக போயிருங்க. டீட்டெயில் இன் த சென்ஸ், எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க, காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்க போகிறீங்க, எந்த புக்கு வச்சு ஆரம்பிப்பீங்க, கூட யார் உட்காந்துருக்க போகிறாங்க, 7 மணிக்கு என்ன நடக்கும், 7:30க்கு என்ன நடக்கும், 9 மணிக்கு என்ன முடிச்சிருப்பீங்க, சாப்பாடு டைம் எத்தனை மணிக்கு, எப்போ பிரேக் இருக்கும், நைட் 6 மணிக்கு என்ன பண்ணியிருப்பீங்க, எத்தனை மணிக்கு டெஸ்ட் எழுதிருப்பீங்க, எத்தனை மணி ரிவ்யூ பார்த்துருப்பீங்க, அதுக்கு தேவையான புக்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்கா, அதுக்கு தேவையான டெஸ்ட் மில்ஸ் நம்மகிட்ட இருக்கா, அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோமா, எவ்வளோ நேரம் வீடியோ பார்க்க போகிறோம், இதுக்கான ஃபஸ்ட்டே போட்டுருணும். டீட்டெயில்டாக பிளானில் இருக்கணும். நீங்கள் பார்க்கும்போது செக்லிஸ்ட்டுமா இருக்கணும். காலையில் கேலண்டர் பார்த்தா உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கணும். காலையில் நீங்கள் 7:30க்கு எந்திரிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா 7:30 மணிலேருந்து போட்டு அப்படியே கீழே வரைக்கும் போகணும். இத்தனை மணி வரைக்கும், நைட்டு 10 மணிக்கு படிக்க போனால் அந்த டீட்டெயில் இருக்கணும். அண்ட் அது முக்கியமானது டீட்டெயிலில், இதில் யாரெல்லாம் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண போகிறாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள அவாய்ட் பண்ணிருக்கணும். இந்த டீட்டெயிலில் ஃபஸ்ட்டு இன்க்ளூட் பண்ணிடுங்க. இவங்க வந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, அதனால் அவங்க இல்லாத ஏரியாவில் நம்ம உட்காரணும். ஃபோன் இருந்தால் நான் படிக்க மாட்டேன், ஸோ இந்த ஒரு 5 மணி நேரத்துக்கு ஃபோனை தூக்கி எங்கேயா தூக்கி வச்சுருப்பேன், அல்லது ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருப்பேன். இந்த அளவுக்கு டீட்டெயில் இருந்தால் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ். ஃபர்ஸ்ட் டி. செகண்ட், நம்ம பண்ணுற பெரிய தப்பு என்னன்னா, பிளான் போடுறப்போ இருக்கிற ரொம்ப ஆர்வமாக இருப்போம், ரொம்ப ஆர்வமாக இருப்போம், ஒரு ஆர்வக்குள்ளார இருப்போம். ஸோ B ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பர்ன் அவுட். என்ன ஆயிருன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஜிம் ஜாயின் பண்ணால் ஃபஸ்ட்டு 3 நாள் நம்ப மாட்டீங்க, 3 வேலை போனான் ஜிம்முக்கு. 3 வேலை, 4வது நாள் படுத்துட்டான். அது நிறைய பேருக்கு ஆயிருக்கும். ஆரம்பிக்கிறப்ப ரொம்ப வேகமாக ஆரம்பிப்போம், ரொம்ப வேகமாக ஜாலியாக ஆரம்பிப்போம். அது கூடுதல் ஆகும்போது பர்ன் அவுட் ஆயிரும், எரிச்சல் ஆயிரும். ஏன்டா அந்த வேலை செய்யணுன்ற அளவுக்கு போயிடும். பர்ன் அவுட்னா அதான். ஸோ பர்ன் அவுட் அவாய்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்னா, ஒரு நாளைக்கு உங்களால் எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அதில் 80% மட்டும் போடுங்க. ஃபுல் எஃபர்ட் போடாதீங்க, டெய்லி போடாதீங்க. வாரத்துக்கு ஒரு நாள் போடுங்க ஃபுல் எஃபர்ட். ஒரு நாளைக்கு உங்களால் 10 மணி படிக்க முடியும் உங்களோட தரம்னா, என்றைக்கோ நான் வாழ்க்கையில் 10 மணி படிச்சிருப்பீங்க. பட் டெய்லி 10 மணி படிக்காதீங்க. அன்றைக்கி 8 மணி போடுங்க, 7 மணி போடுங்க. எவ்வளவோ 80%, 75 to 80% எஃபர்ட் மட்டும் போடுங்க. போட்டு அமைதியாக போடுங்க. முடியும் போது எப்படி தோணுன்னா, இன்னும் கொஞ்சம் போட்டுருக்கலாமோ அப்படின்னு மாதிரி தோணாதான் இது வெற்றி. நான் சொல்கிறது வந்து மாரத்தானுக்கும் பொருந்தும், ஜிம்முக்கும் பொருந்தும், ஸ்டடிக்கும் பொருந்தும். ஸோ பர்ன் அவுட் கேர்ஃபுல்லாக இருங்க. வாரத்துக்கு 7 நாளுமே பிளான் போட்டு வைக்காதீங்க. ஒரு நாள் பஃபர் டேன்னு வச்சுக்கோங்க. ஒரு லீவ் நினச்சிக்கங்க. அன்றைக்கி துவைக்க போகிறீங்க, இல்லை தூங்க போகிறீங்க, இல்லை ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போக போகிறீங்க. இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடக்க போகுது. அதனால் பர்ன் அவுட் ஆகும். ஸோ இதை கவனித்து உங்கள் பிளான் சேர்த்துக்குங்க. பர்ன் அவுட் ஆவீங்க. நம்ம ஒரு கட்டத்தில் ஒரு 15 நாள் 20 நாள் நம்ம வெறுத்துருவோம் அந்த பிளானேவும். ஸோ B ஃபார் பர்ன் அவுட், அதை உங்கள் பிளானில் சேர்த்துருங்க. 3வது M ஃபார் மென்டாரிங். மென்டாரிங்னா நல்லா வச்சுக்கோங்க, நம்ம கூட படிக்கிறவங்க ஒருத்தர் மென்டராக இருந்தால் பெட்டர். பட் அதை விட முக்கியம், யாரோ ஒருத்தவங்க இந்த விஷயம் தெரிஞ்சவங்க உங்கள் பிளானை காட்டுவீங்க அவங்ககிட்ட. இந்த பிளான் படி பண்ணால் நான் பாஸ் ஆயிடுவேனா, கிளியர் பண்ணிடுவேனா அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரைட் ஓகே. அவங்ககிட்ட நீங்கள் போய் காட்டும் போது அவர் பண்ணுறா இன்னைக்கு என்னடா பண்ண அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவர் இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு அவர் மேலே மரியாதை இருக்கணும். நம்பர் 1, அவர் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கணும். இந்த எக்ஸாம் பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இந்த மென்டார் பார்ட் இருக்கு இல்லையா, ரொம்ப முக்கியமான பார்ட். ஏன்னா நான் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து படிச்சிருக்கேன். படிக்க என்ன பண்ணுவோம், ஒரு பையன் என்ன பண்ணுவானா, டேய் போதும்டா ரொம்ப படிக்கிறீங்கடா போதும்டா அப்படின்வா. நம்மளுக்கு அது என்ன வரும், அப்படி வெளியே போயிடும். திடீர்னு நம்ம 3 நாள் ஆப்டிடியூட் போட்டு வச்சிருப்போம், அன்னைக்கு ஸ்கிப் பண்ணிட்டு நிறையா போடுறோமோ, நம்ம வேணா வேற போடுவோம் சொல்லிட்டு திடீர்னு ஏதோ பிளானை மாற்றுவாங்க. டெய்லி ஒரு பிளான் வரும் பார்த்துங்க. காலை 7:30 8 மணி ஆகும், 8 நம்ம விஷயத்துக்கு போகும். இதை கேட்கறதுக்கு, தட்டி கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். கிட்டத்தட்ட எப்படி இருக்கணும்னா, மூடிக்கிட்டு சொல்றது செய் அப்படின்ற அளவுக்கு தகுதியான ஒருத்தர் இருக்கணும். அவர் சொன்னால் நீங்கள் கேட்கணும். அவர் இருந்தார்னா எல்லாம் ஓடி வந்துட்டாரா வரட்ட போறாரா அப்படின்ற பயத்தோட வேலை பார்க்கணும். அவர் இருந்தார்னா எனக்கு ஆக்சுவல் உண்மையில தேவைப்படும். எனக்கு உண்மையில அப்படி சொல்றதுக்கு ஒரு ஆள் இருந்தால் பெட்டர் நினைப்பேன். நான் எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருக்கேன், அன்னைக்கு ஒன்று சொன்ன இன்னைக்கு ஒன்று செஞ்சுட்டு இருக்கேன், சொல்றதும் செய்ய மாட்டியா, போய் பண்ணு அப்படின்னு இருக்கும். உங்கள் ஸ்கூலில் PT வாத்தியார் அந்த அளவுக்கு நினச்சிக்கங்களேன், சொல்லு ஓடுறா 5 ரவுண்ட் ஓடு அப்படின்னு வரல, அந்த அளவுக்கு இருக்கணும். அவர் சொன்னால் செய்வோம். நம்ம அந்த பயம் இருக்கணும், மரியாதை இருக்கணும். ஸோ 3வது மென்டார். இந்த 3மே நடந்துச்சுன்னா ஜெயிச்சிடலாம். லாஸ்ட் எஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த 3 விட முக்கியமானது எஸ்ஸுங்க, ஸ்டார்ட். நிறைய பேர் இந்த 3லே மாட்டிப்பாங்க. எனக்கு புக்கு வரல, புக்கு வந்த பிறகு ஆரம்பிக்கிறேன், இன்னும் பிளான் நான் சரியாக போடலை, இன்னும் எனக்கு டெஸ்ட் சீரிஸ் நான் வாங்கலை, கூட படிக்கிறவங்க செட்டப் நான் அமையலை, எனக்கு பிளான் இன்னும் டீட்டெயிலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதில் 2-3 குறை இருந்தால் கூட ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கள், போகிற போக்கில் கரெக்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த டிபிஎம்எஸ் போடும்போது லாஸ்ட் ஒரு லெட்டர் இருக்குது, அது உள்ளே ஒளிஞ்சிருக்கு. ஆர் ஃபார் ரிஃப்ளெக்ட். ரிஃப்ளெக்ட்னா இன்னைக்கு காலை ஆரம்பித்தோம், காலைல 6 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கோம், நைட் வரைக்கும் படிச்சுட்டு இருக்கோம். படிக்கிறப்போ ஒரு 7 மணி தூங்குறதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள். எடுத்து பாருங்கள், இன்றைக்கி போனது நடந்திருக்கா, என்ன பண்ணோம், சொன்னது செஞ்சோமா. 100 கொஸ்டின் போட்டு பார்க்கணும்னு நினச்சோம், 80 கொஸ்டின் போட்டிருக்கோம். இன்றைக்கி 2 டெஸ்ட் போடணும்னு நினச்சோம், 1 டெஸ்ட் தான் போட்டிருக்கோம். எதனால் ரொம்ப அதிகமாக போயிருச்சோ, அப்போ அடுத்த வாரம் மாற்றணுமா அப்படின்றது டெய்லி போடுங்க. ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. இது உங்களுக்கு மென்டார் பண்ணால் சூப்பராக இருக்கும். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவை மென்டரை பார்க்கணும். சார் இதான் சார் போட்டு கொடுத்தீங்க, நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்கணும். ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஓ இது கஷ்டமாக இருக்கா, சரி இந்த வாரம் குறைச்சிக்கிடுவோம், அதுக்கு போல் இதை பண்ணு இப்படி பண்ணு அப்படின்ற ஐடியா அவங்களுக்கு கொடுக்க தெரியணும். ஸோ இந்த 4 விஷயங்கள், இன்னும் சொல்ல போனால் 5 விஷயங்கள், டிபிஎம்எஸ்ஆர். இந்த விஷயங்கள் நம்ம கரெக்டாக பண்ணோன்னா நம்ம போடுற பிளான், நான் சொல்கிறது எல்லா பிளானுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். இனிமேல் அந்த தோல்வி நம்மளை நெருங்காது. நன்றி.